ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எப்படி நம்ம கிரன்ச்சியாக ருசியான ஒரு முறுக்கு பார்க்கலாம். இப்போ நான் என்ன ஜாமான்னு சொல்கிறேன். தேங்காய் பால் 1000 ml எடுத்துக்கோங்க. நான் 3 பேக்கெட்ஸ் ஆஃப் முறுக்கு மாவு எடுத்திருக்கேன் பாபாஸோட. அப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு நெய் வேணும். அப்புறம் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் பட்டர் கப், தென் பட்டர் கப் பிராண்ட்லாம் இட்ஸ் வில் பி மோர் டேஸ்டி. அப்புறம் சின்ன சீரகம், எள்ளு அண்ட் ஓமம் அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு அதில் தேங்காய் பாலை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அப்படி டூ திக் மீன்ஸ் நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கொஞ்சம் வந்துட்டோன்னே அதில் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெய் போடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் அது கொதிச்சுட்டு இருக்கும் போதே போட்டுருங்க. அதை அதுலேயே மிக்ஸ் பண்ணிட்டா தான் நல்லா இருக்கும். அப்புறம் 2 ஸ்பூன் ஆஃப் பட்டர் கப் அது போட்டிங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும் அதோட முறுக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா அது ஸ்மூத் எல்லாமே மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டுங்க. அப்புறம் ஒரு சைடில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணலாம். ஓகே, நான் 3 பேக்கெட்ஸ் ஆஃப் பாபாஸ் மாவு எடுத்திருக்கேன். ஸோ ஒன்று ஒன்றா போடுவோம். செகண்ட் போட்டாச்சு. ஹோப் யூ ஆல் என்ஜாய் டூயிங் திஸ் முறுக்கு. ஓகே, 3 பேக்கெட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் வச்சுருந்தோம்ல, அது 3 ஸ்பூன்ஸ் டேபிள் ஸ்பூனு 3 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா இதுதான் கிரன்ச்சியாக இருக்கும் அந்த முறுக்கு சாப்பிட்றதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் இந்த சீரகம், ஓமம் அண்ட் எள்ளு. ஓகே, அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்து வச்சுட்டு அப்புறமா நீங்கள் அதை ஜஸ்ட் ஸ்மேஷ் பண்ணி அதில் போட்டுருங்க. ஸோ ஸ்மேஷ் பண்ணால் அதோட ஸ்மெல் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அது 3ஐயும் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க எவ்வளோ வேணும்னு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அது எல்லா இடத்துலையும் போகும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் நம்ம எடுத்து சுட சுட இருக்கும் போதே நம்ம அந்த தேங்காய் பால் எடுத்து ஊற்றிடுவோம் மாவில். ஊற்றிட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா அதை நீங்கள் சுட சுட ஊற்றுனீங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்கும், அது கிரன்ச்சியாக வரும். அப்படி இன்கேஸ் பத்தலைன்னா தென் அது இன்னும் நீங்கள் ஐஸ் வாட்டர் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஏன்னா அது இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வரும் முறுக்கு. ஸோ நல்லா ஸ்மூத்தாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா மாவு பழையிற மாதிரி நல்லா பழிஞ்சு அது ஒரு நல்ல டோ மாதிரி வரணும். அப்புறம் நீங்கள் அமுக்கி பாருங்கள், அது கையில் ஒட்டக்கூடாது மாவு. அதுக்கப்புறம் ஒரு டப்பா கவர் மாதிரி எடுத்து அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தென் யூ ஸ்டார்டட் டு டூ த முறுக்கு. அண்ட் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷேப்பாக ஸ்மூத்தாக வருது பார்த்தீங்களா. ஸோ இது தான் ஈஸியான வெரி ஈஸி அண்ட் வெரி டேஸ்டி, நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.